ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகா. எப்பொழுதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பையனே மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. எப்போதுமே வியாழக்கிழமை க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவோம் இல்லையா? அப்படி வியாழக்கிழமை பண்ண முடியலை. சரி, இன்றைக்கி வந்து வீடு பார்க்குறதுக்கு அந்த ஒரு வாரம் நம்ம க்ளீன் பண்ணலான்னுமே அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப ஏதோ கசகசன்னு இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப அதுவும் மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருக்குதா, ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சரி மாப்பு காலையிலே போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு உள்ளேலாம் எப்போதுமே மாப்பு போட்டு விட்டுருவேன் நைட்டுக்கு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாறு இருக்குல்ல, அதில் வச்சு தான் வந்து ஃபினாயில் ஏதாவது ஊற்றி வந்து லைசால் இந்த மாதிரிக்கு ஏதாவது ஊற்றி வந்து விளக்கு சீமத்தை வச்சு தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுவேன். ஏன்னா வந்து மாப் போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து வெளியில் வந்து க்ளீன் ஆகாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வருவாங்க. அந்த கால் தடம்லாம் பட்டு பட்டு பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளை கலரு அதுக்கும் ரொம்ப வந்து அழுக்கு படிகிற மாதிரி இருக்கும். மாப்பு போட்டோம்னா ரொம்ப அந்த எவ்வளோ தான் நம்ம மாப் போட்டு எடுத்தாலும் அந்த பளிச்சுன்னு அந்த சுத்தம் வந்து தெரியாது. அதனால் வந்து எப்போதுமே சீமரை போட்டு நல்லா வந்து தண்ணிலாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தண்ணி வந்து நிற்கும் இல்லையா, டைல்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணாது. தண்ணி நிற்குங்கிறதுனால கடைசியில் கொஞ்சம் ஃபேன்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே மாவு போட்டு கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அதுவுமே காலையில் எழுந்ததோட பார்த்திங்கன்னா முதல் வேலையாக அன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. அந்த வீடை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சாதனை பண்ணி முடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வீடு வந்து கஜ கஜன்னு இருந்தாலே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே தோணாது. கொஞ்சம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தூங்கிட்டோம்னா ஆனால் உடம்புங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே நாலு கிழமையெல்லாம் பார்க்க மாட்டேன். உடம்பு மட்டும் சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி உடம்பு நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த தடுமை தான் பிடிச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியலை. கொஞ்சம் அதிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்குமே வந்து அப்படியே நம்ம சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டோம்னா நம்ம வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? அப்படி நாள் கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வேலைகள். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிரமம் பார்க்காம காலையிலே எழுந்துச்சி இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். அப்புறம் வந்து வெளியில் வந்து நம்ம துளசி மாடம் வந்து வச்சுருப்பேன் இல்லையா, அந்த கல் கீழே வந்து கோலம் போடுவோம் இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கரையெல்லாம் படிஞ்சு அதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா தெரியல. அதேமாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டு விட்டேன். அந்த ஸ்டென்சில்ஸ் வாங்கவும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோலம்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போடுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கோலம் அதிகமாகலாம் வந்து போட தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இழுத்து விடுவேன். ஆனால் அந்த ஸ்டென்சில்ஸில் போடும்போது நல்லா அந்த கோலம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது. அப்புறம் வந்து அதுலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு துளசி மாடத்தையுமே நல்லா தண்ணியெலாம் இன்றைக்கி வந்து ஊற்றி கழுவிட்டுட்டு கோமாத சிலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் எப்போதும் போல் வந்து பார்த்திங்கன்னா தீபமும் வச்சாச்சு. இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுதுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை விடுற மாதிரியே தெரியல. அதனால் காலையில் எழுந்ததோட வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம கோவில் குளத்துல கோவிலில் அந்த பைப்பு இருக்கும், அங்கே தான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கெலாம் தண்ணி எப்போதுமே எடுக்கணும். அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா அப்புறம் வந்து போக முடியாது. அந்த வாசல் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை தண்ணி எல்லாமே தேங்கி போயிடும். நடக்கவே முடியாது அந்த இடத்துல ஃபுல்லுமே. அதனால் வந்து போய் தண்ணி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்குமே வந்து போயாச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் தான் இருக்கும். அதில் வந்து நிறைய அல்லிப்பூ எல்லாம் போட்டு இப்போ ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த இடமே வந்து அல்லிப்பூ எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரிக்கெல்லாம் இருக்காது. இது வந்து பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மினரல் வாட்டர் எப்படி நம்ம நல்லா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு தண்ணியுமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ப்யூரிஃபையான தண்ணி. எந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தண்ணி இந்த இப்போல்லாம் மினரல் வாட்டர் வாங்கணும், எவ்வளவோ அதில் கெமிக்கல்லாம் வந்து சேர்க்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயற்கையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து அதில் தான் வந்து ஊர் முழுதுமே எல்லாருமே வந்து தண்ணி வந்து எடுப்போம். தண்ணி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்புறம் கோயிலில் வந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் வாசலில் வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற பப்பி சேட்டை வந்து ரொம்ப தாங்கவே முடிய மாட்டுது. அது இன்றைக்கி காலையில் கோலம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அங்கே பாதி ஓடுறது, இங்கே பாதி ஓடுறது.
பக்கத்து வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 நாயெல்லாம் இருக்குதா, சேர்ந்து ஒரே சேட்டை அன்னைக்கு. அப்புறம் ஒரு வழி சிம்பிளாக தான் வந்து கோலம் போட்டேன். ஏன்னா வந்து மழை வந்து வர்ற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சிம்பிளாக சரி வாசல்ல வந்து வெறுமனே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து அந்த ஸ்டார் மாதிரி போட்டு அதில் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி வந்து கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பா எல்லாமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தூங்குறதுக்குள்ளே இவ்வளோ வேலையை வந்து முடிச்சிடும்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறதுனா, நம்மளே வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும்னு நினச்சாலும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதை நோக்கி போய்க்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. அதில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம் இல்லையா? அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கும் பொழுது அது வந்து உடம்பே வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த நேரத்தில் வந்து நம்ம எவ்வளோ தான் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனாலும் அந்த நேரத்தில் வந்து எழுந்திரிக்க வந்து தோணிடுது. அதே மாதிரி இப்போ 2, 3 நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு, ஆனால் அந்த டயத்தில் வந்து கரெக்டாக வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்துறேன். வீடியோலாம் எடுக்க முடியல, 2, 3 நாளாக வந்து வீடியோ எடுக்கலை. சரி, ஆனால் எப்போதும் போல் ரொட்டீன் ஒர்க்காக தீபம்லாம் வைக்கிறது, என்னுடைய வேலைகள் அன்றாட வேலைகள் எல்லாமே பார்த்தேன். ஆனால் வந்து ரொட்டீன் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்க முடியலை. சரி, உடம்பு தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்க முடியும். அதனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தான் அந்த உடம்பு சில பேர்லாம் உடம்பு சரியில்லைனாலும் அவங்களோட வேலையில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகள் பார்க்குறதா இருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உடம்புலாம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதனால் இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் உடம்புலாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா சளி பிடிக்காத அளவுக்கு வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் காலையில் கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். எப்போதுமே வெளி வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து மற்ற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிச்சன்லாம் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு மிளகா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உருளியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்குமே பூக்கள் வந்து அழகாக வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று கொஞ்சம் வேலையாக வந்து போயிருந்தேன். அங்கே வந்து பூக்கள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். இந்த பாப்பா பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து வருது. 26/11/2020 தான் அவங்க வந்து பிறந்தாங்க. அதுவுமே இந்த மழை காலத்தில் தான் வந்து பிறந்தாங்க. ரொம்ப சிரமம். நான் அந்த என்னுடைய ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா ப்ரெக்னன்சி ஸ்டோரிலாம். அது மாதிரி வந்து பாப்பா பிறந்த நாள் வந்து புதன்கிழமை வந்து வருது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். சிம்பிளாக தான் எடுக்கிறது எப்போதுமே. ஏன்னா என்னுடைய நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக வந்து எப்போதுமே சரி பாப்பாவுக்கு வந்து நிறைவாக வந்து செய்வாங்க. அதே மாதிரிக்கே என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஆக்சஸரி எல்லாமே நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அதனால் நான் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிறது. எதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 1000 பட்ஜெட் வர மாதிரி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எப்போதுமே சிம்பிளாக வந்து எடுத்துக்கிறது. நேற்று அதுக்கு வந்து கொஞ்சம் போய் பாப்பாக்கான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்பா அம்மாலாம் வருவாங்க. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால். என் நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து எங்களுக்கு பாப்பாவோட ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வர முடியல. தம்பி வந்து அவன் வந்து 10th வந்து இப்போ போக போகிறாங்க. 9த்லேயே வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10th போர்ஷன் அப்படிங்கிறதுனால வர முடியல கொஞ்சம். ஏன்னா வந்து ஸ்கூல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வர முடியலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஒரு புதன்கிழமை. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணணும். நானுமே ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன். அதன் பிறகு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் காய்ச்சி விட்டுட்டு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வந்து கொஞ்சம் பால் தான் இருந்துச்சு. சரி, அதை வந்து காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அழகாக அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை இருந்துச்சு. அதுவுமே போட்டு பாலை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா சூடெலாம் ஆறின பிறகு இப்போ அந்த பானையில் சின்ன பானை வந்து இப்போ அந்த வாங்கியிருந்தேன். பிரசாதங்கள் ஏதாவது வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்குமே. அதில் தான் எப்போதுமே பூஜை அறையில் வந்து பிரசாதம்லாம் வந்து வச்சுக்கிறது. அப்புறம் சாம்பிராணி தூபமே போட்டுவிட்டேன். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன். பூக்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் டைம் தான் வச்சேன் அப்படிங்கிறதுனால பூக்கள் எதுவுமே நான் மாற்றலை.
அது இந்த மழை காலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் சீக்கிரமே வாடாது, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். உருளியில் வைக்கிற பூவுமே ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் வந்து அப்படியே வச்சுட்டு நேற்று உள்ள பூக்களை தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனைலாம் வந்து காட்டி விட்டுட்டேன். பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து முழிச்சிருச்சு. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருநீறு குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து சமையல் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய பூஜை வேலைகள் எப்போதுமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப நான் எல்லா விழாக்களுமே சொல்கிற மாதிரி தான், ரொம்ப அதிகபட்சமாலாம் வந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்னால் முடிகிற விஷயங்கள் எதுவோ அதுதான் நான் வந்து செய்கிறது. கடவுளுமே நம்மள்ட்ட எதுவுமே கேட்குறதெல்லாம் கிடையாது இல்லையா? இதுதான் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு மனநிறைவே தரக்கூடிய ஒரு பூஜைகள் நம்ம வந்து செஞ்சாலே போதும். அது வந்து கடவுள் வந்து மனநிறைவோடு நமக்கு வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. காலையில் கொஞ்சம் வந்து இஞ்சி டீ வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் கரகரன்னு இருந்துச்சு. அதுக்கு இஞ்சி டீ தான் நல்லா சொல்லிட்டு கொஞ்சம் சுக்கு, அந்த மல்லிப்பொடி, இஞ்சி கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுட்டு அது வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந்து காலைல கொஞ்சம் அதை குடித்த பிறகு தான் கொஞ்சம் நல்லா வந்து இருந்தது. அப்புறம் தான் நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த வயசான ஒருத்தவங்க வந்து இட்லி எப்போதுமே வாங்கிட்டு வருவாங்க தம்பி பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து காலையில் எப்போதுமே வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகலை, குழந்தைங்க மனைவி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால காலை சாப்பாடு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து போடுவாங்க வயசானவங்க. நல்லாயிருக்கும். இட்லி இந்த ரவா உருண்டை அது எல்லாமே நல்லா வந்து செய்வாங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி தான் வந்து செய்வாங்க. அவங்கக்கிட்ட வந்து எப்போதுமே அவர் வந்து சாப்பிட வந்து வாங்க வந்துடுவார். அவர் எப்போதுமே பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து 4 இட்லி எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் எனக்கு இந்த காலை டிஃபன் வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் இருக்காது. வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. எப்போதுமே ஒரு 20 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. நானும் நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன், வேணாம் நான் வீட்டில் வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குறது கிடையாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு அதே தான் வந்து காலை டிஃபனாக வந்து முடிச்சிட்டது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா உருண்டை வந்து கேட்டிருந்துச்சு. அது ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டும்தான் அவங்க வந்து போடுவாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். அதில் தேங்காய் பூலாம் போட்டு நல்லா செய்வாங்க. அவங்களுக்குமே பாப்பாவுக்குமே 2 வாங்கி கொடுத்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே முடிச்சாச்சு. மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிக்கெல்லாம் வந்து போயிருந்தேன். துணி எல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து போயிருந்துச்சு. இந்த மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் மதியத்துக்கு மேலே ஒரு 1 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா வெயில் வந்து காட்டுற மாதிரி வந்து இருந்தது. சரி துணியெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஒரு 4 மணி போலலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் காய்ஞ்சாலுமே போதும். ஏன்னா அவ்வளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காலம் வந்து தொடர்ந்து இப்போ பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை விடுற மாதிரியே தெரியல. ஆனால் கொஞ்சம் 2 மணி நேரம் விட்டுச்சு. அந்த நேரத்தில் நல்லா துணி எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த புதினா அந்த டப்பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த புள்ளி எல்லாமே வந்து சேர்ந்து போய் இருக்குது. அது ஃபுல்லுமே வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டு அதையுமே வந்து எடுத்து விட்டுட்டேன். அப்புறம் கத்தரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முத்துன மாதிரி தான் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு வந்து எடுத்து விட்டுறணும். சங்குப்பூவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பூத்துருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் எடுத்து இந்த சுவாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து எடுக்க வந்து வச்சுக்கிட்டேன். இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள்லாம் வந்து அந்த சந்தன முல்லை செடி இருக்குது இல்லையா, அதில் வந்து நிறையா வந்து பூத்துருந்துச்சு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை. சரி அதை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மதியம் வந்து சிம்பிளாக ரசம் வச்சுட்டு அப்புறம் பீன்ஸ் பொரியலாக கொஞ்சம் முட்டை பொரியல் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சேன் எளிமையான முறையில். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்து வருது அப்படிங்கிறதுனால நான்வெஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுப்போம் இல்லையா, இன்னும் 2 நாள் தான் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால சிம்பிளான இந்த சாப்பாடு தான் செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் அவ்வளோதான். விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் பாப்பாவுக்கு நான் எடுத்த பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு. ஒரு 780 ரூபாயே நம்ம ஒரு ரேட்லாம் அதிகமாகலாம் எடுக்கல, சிம்பிளாக தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பர்த்டே அன்னைக்குன்னு போட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நான் நிறையா வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு நிறையா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் என்னென்ன நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.